ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப் ரேஷன் துவரம் பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம் பருப்பையும் சேர்த்து 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவியாச்சு, தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு, தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பருப்பை கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அரைச்ச பருப்போடு ஒன்றா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், சோம்பு, அரிசி மாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கார வடையோடு தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் இருக்கும். வடை நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். கார வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.